அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நாளை நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்த என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 3/3/2026 அன்று செவ்வாய்க்கிழமை சுக்லாபட்சம் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி கடக லக்னத்தில் பூரண சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் பிற்பகல் 3:20, கிரகண மத்தியமம் மாலை 5:04 மணி, கிரகண முடிவு இரவு 7:54. பூரம் பரணி பூராடம் மகம் இந்த நட்சத்திரங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களும் கட்டாயமாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அன்று காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் விட்ட பிறகு குளித்த பின் சாப்பிடலாம். குறிப்பாக வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், சிறு குழந்தை, கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷ நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது ஏனைய மற்றும் சந்திர கிரகணம் ஸ்துதியை 9 அல்லது 18 முறைகள் சொன்னால் சகலவித தோஷங்களிடமிருந்தும் விடுபடுவார்கள். வரும் மாதங்களில் காடு மலைகளில் முக்கியமாக வடக்கு திக்கில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். பல இடங்களில் நல்ல அதிர்வுகளும் இருக்கும். அது மட்டுமல்லாது செல்வந்தர்களுக்கு தொழில் மற்றும் பங்கு சந்தையில் பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜ்ய பரிபாலனம் செய்யும் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதனால் மக்கள் இன்புறக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி 17 சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. வானியல் நிகழ்வுகளில் முக்கியமானதாக கருதப்படும் சந்திர கிரகணம் சாஸ்திர அடிப்படையில் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக நவகிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சூரியன், சந்திரன் ஆகிய ராகுவோடும் கேதுவோடும் இணைந்திருக்கும் காலத்தில் கிரகணங்கள் தோன்றும். சூரியன், சந்திரன் ஆகிய ராகுவுடன் இணைந்திருப்பதால் சூரிய கிரகணமும், சந்திரனுடன் கேதுவோடு சூரியனோடு ராகுவோடும் இணைந்திருந்தால் சந்திர கிரகணம் தோன்றும் என்பதை நாம் பஞ்சாங்கங்கள் மூலம் ஜோதிடர்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணித்திருக்கிறார்கள். அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமும் தோன்றும். அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. நாளை பௌர்ணமி மாலை 5:52 மணிக்கு நிகழ உள்ளது. இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். ராகுவோடு சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமானது. சூரியன் ராகுவோடு இருக்கும் காலத்தில் கிரகணங்கள் வந்தால் அரசு, அரசாங்கம், போர் போன்ற விளைவுகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த கடந்த பிப்ரவரி 17 சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளை பிற்பகல் 3:20 மணிக்கு துவங்கி இரவு 7:53 வரை நிகழ இருக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். எனவே நம்மால் மாலை வேளையில் 6 மணிக்கு மேல் இந்த கிரகணத்தை காண முடியும். கிரகணம் தெரியும் என்பதால் அதற்குரிய சடங்குகளை சொல்கிறது சாஸ்திரம். அந்த வகையில் பொதுவாக கிரகண காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சூரிய கிரகணமாக இருந்தால் கிரகணம் பிடிக்கும் வேளையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் என்றால் கிரகணம் விடும் வேளையில், குறிப்பாக பௌர்ணமி முடியும் நேரமாக 5:52 மணிக்கு பிறகு செய்ய வேண்டும். கிரகணம் பூர நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது கிரகணம் முடிந்ததும் குளித்து திருநீறு பூசி அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ஏதேனும் தானம் கொடுப்பதும் அவசியம். பொதுவாக தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பலருக்கு உள்ளது. கிரகண காலத்தில் தானம் கொடுப்பதுதான் மிகவும் முக்கியம். இல்லாதவர்களுக்கு நீங்கள் எது கொடுத்தால் அது தானமாக கருதப்படும். குறிப்பாக ஆடைகள், பணம் என ஏழைகளுக்கு தானம் செய்ய பன்மடங்கு நற்பலன் பெருகும். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு தானியங்கள், மட்டை, தேங்காய் ஆகிய தானம் செய்தால் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும். கிரகண வேளையில் மந்திர ஜபம் செய்வது விசேஷம். ஒரு முறை மந்திரம் ஜபித்தால் 1000 முறை ஜபித்த பலன் கிடைக்கும். மந்திரம்
சதியாகும் மந்திர உபதேசம் பெறவும் இந்த கிரகண காலம் உகந்தது. கிரகண வேளையில் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொண்டும் இருப்பது சிறப்பு. இந்த ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 3 முறை இதை சொல்ல வேண்டும். 8 திசைகளையும் ஆளும் தெய்வங்களை போற்றும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு கிரக தோஷங்கள் உண்டாகாது என்ற நம்பிக்கை உண்டு. அந்த வகையில் இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிக முக்கியமாக சுக்கிர பகவானும் பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் இன்று லாபஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அதோடு உச்சமும் அடைகிறார். எனவே இக்காலத்தில் எண்ணங்கள் எளிதில் ஈடேறுங்க. வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். தடுமாறி நின்ற கொடுக்கல் வாங்க சுமூகமாக முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பெண்வழி பிரச்சனைகள் அகல இருக்கு. பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கொடுத்த கடன் வசூலாவதோடு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் நிச்சயம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து முன்னேற்றங்களும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள் ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சனி பகவான் பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3 அன்று லாபஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் பலமான கிரகமாக சனி அடியெடுத்து வைக்கும் போது ஏராளமான லாபம் கிடைக்குங்க. வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்ற கவலை அகல இருக்கு. அதே போல் சனியினுடைய பார்வை பலத்தால் உடல் நலன்ல கவனம் தேவை. ஆரோக்கியத்திற்காக செலவிடும் சூழல் உண்டாக இருக்குதுங்க. அதிக முயற்சி எடுத்தும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். நாள்பட்ட நோய்கள் செய்ய மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீங்க. அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. அதே போல் புண்ணிய ஸ்தானம் புனிதமடைவதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்குதுங்க. புதிய சகாப்தம் உருவாக வழிபிறக்க இருக்கு. விலகி சென்றவுடன் பிறப்புகள் விரும்பி வந்து நெய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதாவது அடுத்த கட்டத்திற்கு தொழில் மற்றும் வியாபாரத்தை எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு கைகள்ல ஒப்பந்தங்கள் வந்து தவழுங்க. அவற்றை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வெற்றி உண்டு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் ரிஷபராசிரியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தானம் வழங்குவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.